அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 53. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நடுவுல ஒரு ரெசிபி வீடியோ கிடக்கு. எந்திரிச்சோன்னா பல்ல தேய்ச்சிட்டு சட்டையா போட்டுட்டு வீட்டோட குப்பையெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போய் நாயகன் அப்புறம் சேட்டை கடையில இருந்து பீட்ரூட். இன்னைக்கு பீட்ரூட் தான். நேத்தைக்கு கேரட் பீன்ஸ், இன்னைக்கு பீட்ரூட். இதை நம்ம ஸ்டிக்கில வெஜிடபிள்ஸ் எழுதி வச்சுக்கலாம். சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி கேரட் பீன்ஸ் பீட்ரூட் எல்லாம் வச்சது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் வித்தவுட் ஆயில். மக்கா, இந்த வீடியோல நான் எனக்கு டயட்டுக்கு தேவையான அந்த 0 ஆயில் சிக்கனை எப்படி சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்றேன். வீடியோ முடிஞ்சோடனே நீங்களே கேட்பீங்க, இதுக்கு பேரு சமைக்கிறதா? அந்த அளவு ஈஸியான ஒரு டிஷ் ஆகும் இது. வாங்க, இதை செய்யறதுக்கு என்ன தேவை? கபாப் மசாலா, உப்பு, பெப்பர், அவ்வளவுதான். மக்கா, நான் இப்போ ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். கேட்டீங்களா? இந்த 300 கிராம் சிக்கன்ல 1 ஸ்பூன் கபாப் மசாலா போட்டுவோங்க. நான் அளந்து போட மாட்டேன், நான் சும்மா தான் போடுவேன். நான் போடுறத பார்த்துக்கோங்க, நான் இப்படிதான் போடுவேன். அவ்வளவுதான், இப்படிதான் நான் போடுவேன். உங்களுக்கு வேணா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு எவ்வளவு போடுறீங்கன்னா, இந்த ஒரு 3 விரலுக்கு ஏற்றப்பட ஒரு பிஞ்சா எடுத்து அதை ஒரு 2 வாட்டி போட்டுக்கோங்க. பெப்பர் எவ்வளவு போடுறீங்கன்னா பெப்பரும் அதே மாதிரி 3 விரலுக்கு எடுத்து ஒரு தடவை போடுங்க. இந்த சம்பவத்தை இப்ப நல்லா மிக்சிங் பண்ணிருங்க. இந்த சம்பவத்தை ஊற வச்சாலும் ஒண்ணுதான், ஊற வைக்கலாலும் ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு எந்த டேஸ்ட் டிஃபரன்ஸும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். நான் ஊற வைக்காம தான் போடுவேன். ஊற வைக்கிறதுனா என்னன்னா மேரினேட். ஓகேயா? ஊற வைக்கிறதுனா என்னதுன்னு கமெண்ட்ல கேட்காதீங்க. மேரினேட். மக்களே, இப்போ பேன் மட்டும்தான் ஹீட் ஆயிருக்கு. இந்த பேன்ல நான் எதுவுமே ஆட் பண்ணல, வெண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கனை எடுத்து அப்படி போட்டுட்டேன். இந்த சிக்கனை அப்படியே போட்டதும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு ஹை ஃபிளேம்ல தான் இருக்கு, லோ ஃபிளேம்ல தான் வைக்காதீங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் கழிச்சு அப்படி குத்துங்க, சிக்கன் வெந்திருப்பான். ஓகேயா? அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான் சம்பவம். இங்க பாருங்க, உண்மையிலே சொல்றேன், டேஸ்ட் அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யற மாதிரியே இருக்காது. இவ்வளவு தான் டயட்டு. இதெல்லாம் ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு ரெசிபி தான். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்படி மக்களே ரெசிபி? புதுசா ஜிம் போறவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜிம்ல லெக்கும் ஆப்ஷன் தான். அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு பார்த்தா புரோட்டீன் கிரேட்டின் எல்லாம் எடுக்க தண்ணி காலி. அப்படியே தண்ணியை போய் பிடிச்சிட்டு வந்துட்டு புரோட்டீன் கிரேட்டின் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போலான்னு ஒரு பிளான். அதனால குஞ்சி நானும் ஸ்ட்ரைட்டா டர்ஃபுக்கு ஜல்தி ஜாவோ. அங்க நம்ம பாய்ஸோட விளையாடிக்கிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.